பல வருடங்களா, பல மாதங்களா போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, அவர்களால வெற்றி பெறவே முடியாது. அதற்கு காரணம் என்னன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 விஷயங்கள பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கேன். எந்த விதமான போட்டித் தேர்வா இருந்தாலும், ஒரு மாணவருடைய வெற்றியை தடுக்கக்கூடிய 5 பழக்கங்கள் என்ன என்பத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த 5 பழக்கங்கள நீங்க இன்றிலிருந்து நீங்க விட்டுட்டா கூட, அடுத்து வரக்கூடிய எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். அதுல மிக மிக முக்கியமான உங்களை தோல்விக்கு அழைத்துச் செல்லக்கூடிய கெட்ட பழக்கம் என்னன்னா, எக்ஸ்கியூஸஸ் கூறுவது, காரணங்களை கூறுவது. ஒரு வேலைய நம்ப தொடங்கிட்டோம் அப்படின்னா, அந்த வேலைய கண்டிப்பாக முடித்து விட வேண்டும். அந்த வேலைய முடிக்காம, அந்த வேலைய எப்படி தள்ளிப் போடலாம் என்று காரணங்களையே நம்ப கூறிக்கொண்டு தேடிக்கொண்டே இருப்பது, அந்த ஒரு வேலையை நாம் செய்து முடிக்காமல் போவதற்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. நம்ம ஏன் போட்டித் தேர்வுல வெற்றி பெற மாட்றோம் அப்படின்னா, இந்த வெற்றி பெறுவதற்கு தேவையான படிப்ப நம்ம குறிப்பிட்ட காலத்திற்குள் படித்து முடிப்பது கிடையாது. சிலபஸ் படித்து முடிப்பது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு படிக்கலாம்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு காரணம் சொல்லி நாளைக்கு தள்ளி போடுறோம். மறுபடியும் ஒரு காரணம் சொல்லி அடுத்த மாசம் தள்ளி போடுறோம். அதுபோல உங்களுடைய வெற்றிய நீங்களே ஏதோ ஒரு காரணம் சொல்லி தள்ளிக்கொண்டே போவது மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம். எனவே முதல்ல நீங்க தவிர்க்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, காரணம் கூறுவதை தவிர்க்க வேண்டும். இது முதல் பழக்கம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது. 2வது இன்கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியின்மை. ஒரு நாள் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த நாள் அதிலிருந்து பாதி தான் படிக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கு அடுத்த நாள் படிக்கவே மாட்டீங்க. இப்படி போவதால நீங்க என்ன நடக்கும் அப்படின்னா, எத்தன தேர்வு வந்தாலும், தேர்வு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. தேர்வு சம்பந்தமான தகவல் வரும்போது நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா, அது தேர்வு நாள் வரைக்கும் உங்களால கொண்டு போக முடியுதான்னா, உங்களால கொண்டு போக முடியல. இப்ப நீங்க எப்படி மிகவும் உத்வேகமாக ஆரம்பித்தீர்களோ, அந்த உத்வேகமாக ஆரம்பித்ததை முடிவு வரைக்குமே அதே உத்வேகத்தோட நீங்க உங்களுடைய படிப்பினைய கொண்டு சென்று கொண்டே இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உத்வேகம் ஒரு நாள் உங்கள கரை சேர்க்கும். தினமும் நீங்க 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக தேர்வு வரைக்கும் அதிகமாக வேண்டுமே தவிர குறையக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். 3வது நீங்கள் அவாய்ட் செய்ய வேண்டிய ஒரு பழக்கம் என்னன்னா, டிஸ்ஹானஸ்டி. உங்களுக்கு நீங்களே நேர்மை அற்றவராக இருத்தல். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு இருத்தல். அதன் மூலம் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் ஏமாற்றுதல். ஒரு தேர்வு உங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த தேர்வுக்கு உண்டான முழு பாடத்திட்டத்தை மிகச் சரியாக நீங்கள் படிக்கணும். தேர்வு வைப்பவர்களையும் நீங்க ஏமாத்தக்கூடாது. உங்களையும் நீங்க ஏமாத்திக்க கூடாது. உங்களை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் ஏமாத்தக்கூடாது. உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தையும் நீங்க ஏமாத்தக்கூடாது. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த டார்கெட்டை முடிக்கும் வரை நீங்கள் உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருந்து எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதை முடித்து அந்த தேர்வினை எழுதி முடிக்க வேண்டும். அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும். எனவே உங்களுடைய உழைப்பில் நீங்கள் நேர்மையாக இருத்தல் மிக மிக முக்கியம். 4வது லேக் ஆஃப் பிளானிங். திட்டமிடாமல் இருத்தல். திட்டமிடாமல் இருத்தல்னா, ஒரு 5 நாளுக்குள்ள நாங்க 6 முதல் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை முடிக்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க 6 முதல் 8ஆம் வகுப்பு புத்தகத்தை எப்படி முடிக்கலாம் என்று 5 நாளுக்கு என்ன பிளான் என்பதை நீங்க முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டும். அந்த திட்டப்படி நீங்கள் உங்களுடைய படிப்பினையை தொடர வேண்டும். அப்படி இல்லாம நீங்க என்ன செய்வீங்க? ஒரு எடுத்துக்காட்டுக்கு புதன்கிழமை நமக்கு ஏதோ ஒரு வேலை வருது அப்படின்னா, அந்த வேலையும் அந்த பிளான்ல சேர்த்துக்கணும். அந்த வேலையை முடிப்பதற்கு முன்பு நம்ம 2 நாள் அதிகமா படிக்கணும். புதன்கிழமை நம்மளால படிக்க முடியாது. அன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் வச்சுக்கலாம். வியாழன் வெள்ளியில நம்ம அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் அதற்கு உண்டான நேரத்தையும் நீங்கள் கணக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எவ்வளவு படிக்க வேண்டும் என்பதை நீங்க மிக தெளிவாக திட்டமிட்டு படித்தல் வேண்டும். 5வது நாட் ஃபிக்ஸிங் யுவர் வீக்னஸ். உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் பலப்படுத்தாமலேயே இருப்பது. ஒரு சில பேருக்கு அறிவியல் வராது. ஒரு சில பேருக்கு கணிதம் வராது. ஒரு சில பேருக்கு தமிழ் இலக்கணம் வராது. ஒரு சில பேருக்கு இந்திய அரசியலமைப்பு புரியாது. ஒவ்வொருவருக்குமே ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை நீங்க சரிப்படுத்தாம, நீங்கள் எதுல பலமா இருக்கிறீங்களோ, மீண்டும் மீண்டும் அதையே நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பலவீனமான பகுதி உங்களுக்கு பலவீனமான பகுதியாகவே இருக்கும். அதனால் உங்களுடைய மதிப்பெண் கசிவு ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நிறையாது. இப்போ உங்களுடைய வீக்னஸ் எது என்பதை நீங்க கண்டுபிடிங்க. அந்த வீக்னஸை பலப்படுத்துங்க. இப்போ நான் கூறிய 5 பழக்கங்களை நீங்க விட்டுட்டீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறுவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஸ்டேட் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட் லாஸ்ட் ரேங்கா இருந்தாலும் சரி, இருவருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பவர் எப்படி 24 மணி நேரத்தை சரியா பயன்படுத்துகிறார்னா, அவர் இந்த தேவையில்லாத பழக்கங்களை அவர் விட்டிருப்பார். நீங்கள் இந்த தேவையற்ற பழக்கங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் இருக்கிற வித்தியாசம். தேவையற்ற தோல்விக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை விட்டுடுங்க. வெற்றிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பழக்கங்களை மட்டும் நீங்க செயல்படுத்துங்க. உங்களுடைய அன்றாட வாழ்வுல அப்ளை பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக